ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு பருப்பு மட்டும் குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற பருப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. குறைவாக இருந்தால் பருப்பு தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பருப்பு வேகிறது ரொம்ப குழஞ்சும் வந்துடக்கூடாது, பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு முழுசாக இருந்ததுன்னா குழம்பு ஒரு ருசி கொடுக்காது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் வச்சோம்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பிடிக்காதவங்க கூட நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த டைம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு 50% வதங்கினாவே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு குறைவாகவே சேர்த்துக்கலாம், பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். முருங்கைக்காய்லாம் நல்லா வேகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சிருக்கேன். கரைச்சிட்டு அதோட புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். நீங்கள் சாம்பாருக்கு முருங்கைக்காய் இல்லை அப்படின்னா முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் கூட சேர்க்கலாம். அப்புறம் கத்திரிக்காய்லாம் சேர்த்து கூட இந்த மாதிரி சாம்பார் வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த மாதிரி குழம்புல கொட்டிடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட கமகமன்னு அற்புதமாக ஒரு முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.